வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். 234 சட்டப்பேரவை தொகுதிகளை 72 பொறுப்பாளர்களுக்கு பிரித்து தமிழக பாஜக அறிவிச்சிருந்தாங்க. 72 பொறுப்பாளர்கள் நியமனம் செய்யப்பட்டாங்க. அதில் அண்ணாமலை அவர்களும் ஒருவர். 6 தொகுதிகள் அண்ணாமலை அவர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்துச்சு. எந்தெந்த தொகுதிகள் அப்படிங்கிறத 2-3 வாட்டி நம்ம பேசிட்டோம். அதனால் அதை பற்றி இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம். இப்போ லேட்டஸ்ட் விஷயம் என்னென்னா, தொகுதி பொறுப்பாளர் பணியிலிருந்து அண்ணாமலை விலகியிருக்காரு. காரணமாக தன்னுடைய தந்தைக்கு உடல்நலம் சரியில்லை, அவரை பக்கத்தில் இருந்து பார்க்க வேண்டிய முதல் கடமை இருக்குது, அதிகமாக ட்ராவல் பண்ண முடியாது, அதனால் இந்த பொறுப்பை செய்கிறதுக்கு இப்போதைக்கு சாத்தியக்கூறுகள் இல்லை அப்படிங்கிறதுனால மாநில தலைவர்கிட்ட இது சம்மந்தமாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், கூடிய விரைவாக புதிய ஒரு பொறுப்பாளரை அந்த தொகுதிகளுக்கு அப்பாயின்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை செய்தியாளர் சந்திப்பை நேற்று கொடுத்துருந்தாரு. அண்ணாமலை விலகிட்டாரா? எதுக்காக விலகிட்டாரு? அதிருப்தி காரணமா அப்படின்னு சொல்லிட்டு நேற்று தமிழக மீடியாக்கள் பிரேக்கிங் நியூஸை வெளியிட்டாங்க. முதல்ல பாலிமர் ஸ்டார்ட் பண்ணாங்க. பாலிமர் என்ன சொன்னாங்க? இப்போதைய தமிழக பாஜகவுடைய தலைமைக்கு முக்கிய தலைவர்களை எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியல. அண்ணாமலையெல்லாம் தமிழ்நாடு முழுவதும் பிரபலமானவர், அவரை 6 தொகுதிகளுக்குள்ளே அடைச்சி வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு தவறான ஒரு டிசிஷன். அதே மாதிரி பாஜகவுடைய சில மூத்த தலைவர்களும் இந்த தொகுதி பொறுப்பாளர் நியமனத்தில் அதிருப்தியில் இருக்காங்க. தமிழகம் முழுவதும் இந்த முக்கிய தலைவர்களை தமிழக பாஜக பயன்படுத்தாமல் குறிப்பிட்ட தொகுதிகளை மட்டும் ஒதுக்கி அந்த குறிப்பிட்ட தொகுதிகளுக்குள்ளேயே முடக்கி வச்சிடணும் அப்படிங்கிற ஒரு பிளான் மாதிரி தெரியுது அப்படின்னு மூத்த தலைவர்களுக்கும் அதிருப்தி அப்படின்னு பாலிமர் இந்த செய்தியை வெளியிட்டாங்க. பாலிமரை தொடர்ந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மீடியாக்களும் இதை வெளியிட ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லாரும் ஒரே காரணம் தான் சொல்கிறாங்க. என்னது? தொகுதி பொறுப்பாளர்கள் நியமனத்தில் மூத்த தலைவர்கள் முக்காவாசி பேருக்கு உடன்பாடு இல்லை. அண்ணாமலை மாதிரியான ரொம்ப ஃபேமஸான ஒரு தலைவரை 6 தொகுதிகளுக்குள்ளே முடக்கி வைக்கிறது அப்படிங்கிறது அண்ணாமலைக்கு பிடிக்கல. சரி, ஒரு டிஸ்கஷன் நடத்தி அதன் பிறகு இந்த டிசிஷனை எடுத்திருந்தா கூட பரவாயில்ல. தன்னிச்சையாக மாநில தலைவர் நயினார் இப்படி முடிவெடுத்தது முக்காவாசி முக்கிய தலைவர்களுக்கு பிடிக்காதனால தான் அண்ணாமலை விலகிட்டாரு. அண்ணாமலையை தொடர்ந்து பல சீனியர்கள் இந்த பொறுப்பிலிருந்து விலக இருக்காங்க. எதுக்கு இவ்வளோ தூரம் போயிட்டு ஒவ்வொரு முக்கிய தலைவர்களாக இந்த பொறுப்பிலிருந்து விலகிறதுக்கு முன்னாடி நம்மளே இந்த பட்டியலை வாபஸ் வாங்கிடுவோம் அப்படின்னு நயினார் டோட்டல் பட்டியலையுமே வாபஸ் வாங்கிட்டாரு, டெம்பரவரியாக நிறுத்தி வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழக மீடியாக்கள் செய்திகள் வெளியிட்டு இருக்காங்க. இது சம்பந்தமாக தமிழக பாஜகக்குள்ள என்ன டிபேட்டுனா, கரெக்டு தானே, அண்ணாமலை எவ்வளவு ஃபேமஸான ஒரு பர்சன். அண்ணாமலையை கேம்பெயினுக்கு மகாராஷ்டிராவில் கூப்பிடுறாங்க, மகாராஷ்டிரா லோக்கல் பாடி எலெக்ஷனுக்கு கூப்பிடுறாங்க, கேரளாவில் கூப்பிடுறாங்க. அப்போது அண்ணாமலையை தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 234 தொகுதிகளுக்கும் யூட்டிலைஸ் பண்ணாமல் ஒரு 5 தொகுதி 6 தொகுதின்னு கொடுத்து அதுக்குள்ளேயே தேக்கி வைக்கிறது சரியாக இருக்காதுல்ல. அண்ணாமலை கோவப்பட்டது சரிதான் அப்படின்னு பாஜகவை சேர்ந்த பலர் ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதான் மாநில தலைவருக்கு அண்ணாமலை அவர்கள் கடிதம் எழுதிட்டார்ல, அதன் பிறகு எதுக்கு செய்தியாளர் சந்திப்பில் இதை சொல்லி ஒரு பெரிய டிபேட் ஆக்கியிருக்கணும், இதனால் கூட்டணி பலவீனமாகும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா அண்ணாமலைக்கு ஆதரவுகள் குவிந்து வருது அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மையாக இருக்குது. இந்த விவகாரத்தை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் ஒரு சில பேர் இது ஒரு சாதாரண விஷயம், இதை தமிழக மீடியாக்கள் என்ன பண்ணுறாங்க, மாநில தலைவருக்கும் அண்ணாமலைக்கும் இடையேயான ஒரு இஷ்யூ, இதை அவங்களே சால்வ் பண்ணிக்குவாங்க. ஆனால் தமிழக மீடியாக்கள் ஊதி ஊதி பெருசாக்கி என்டிஏ பலவீனமாக இருக்கிற மாதிரி செய்திகளை வெளியிட்டு திமுக கூட்டணிக்கு மறைமுக பரப்புரை செய்கிறாங்க தமிழக மீடியாக்கள் அப்படின்னும் சிலர் ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. உங்களுடைய பார்வைகளை கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம், காங்கிரஸ் பாராளுமன்றத்தில் நேஷனல் செக்யூரிட்டியை பற்றியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. 8 எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டாங்களே, அவங்க இன்னைக்கு பாராளுமன்ற வளாகத்தில் போராட்டம். என்ன போராட்டம்? பிரைம் மினிஸ்டர் இஸ் காம்ப்ரமைஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா அமெரிக்கா இடையே ட்ரேடு டீல் ஃபைனல் ஆனிச்சுல, மோடி காம்ப்ரமைஸ் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஒரு போர்டெல்லாம் பிடிச்சிக்கிட்டு போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. காம்ப்ரமைஸை பற்றி யார் வேணாலும் பேசலாம், ஆனால் காங்கிரஸ் பேசுகிறதுக்கு தகுதியே இல்லை அப்படின்னு பாஜக பலார்னு ஒரு பதிலடி கொடுக்குறாங்க. காரணம் என்ன தெரியுமா? மும்பை டெரர் அட்டாக் நடந்துச்சுல, 26/11 அட்டாக்கு. அந்த அட்டாக்கு அப்புறம் இந்தியா இராணுவ ரீதியாக பாகிஸ்தானுக்கு ஒரு பதிலடி கொடுக்க தயாராகி இருந்துச்சான். ஆனால் அந்த நேரத்தில் அமெரிக்கா கிட்ட இருந்து அழுத்தம் வந்துச்சு, இராணுவ ரீதியாக எந்த ஆக்ஷனும் பாகிஸ்தான் மேலே எடுக்க வேண்டாம் அப்படின்னு அமெரிக்காவுடைய அழுத்தம் காரணமாக பிளானை ட்ராப் பண்ணோம் அப்படின்னு சிதம்பரம் சமீபத்தில் பேசியிருக்காரு. அப்போது அமெரிக்காவுடைய அழுத்தத்துக்கு அப்போதைய காங்கிரஸ் அரசு அடிபணிந்தது, காங்கிரஸ் தான் காம்ப்ரமைஸ் ஆனிச்சு. ஆனால் மோடியை பாருங்கள், பகல்காம் டெரர் அட்டாக் நடந்ததுக்கு ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்னு பதிலடி கொடுத்தாரு. உரி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு, பாலக்கோடு ஏர் ஸ்ட்ரைக்கு, சிந்து நதிநீர் பங்கீடு ஒப்பந்தத்தை ரத்து பண்ணது, இது மாதிரி தரமான ஒரு பதிலடியை கொடுக்குறாரு. எந்த உலக நாடுகளுடைய அழுத்தத்துக்கும் அடிபணியலை.
அப்படிப்பட்ட மோடியை காம்ப்ரமைஸ் ஆயிட்டாரு அப்படின்னு அவதூறு பரப்புறாங்க காங்கிரஸ் எம்பிக்கள். ஆனால் அமெரிக்காவுடைய அழுத்தத்தின் காரணமாக தான் இராணுவ ரீதியான ஆக்ஷனை பாகிஸ்தானுக்கு எதிராக எடுக்கலை அப்படின்னு ப. சிதம்பரம் ஒத்துக்கிட்டாரு. அப்படிப்பட்ட காங்கிரஸ் பாஜகவுக்கு பாடம் எடுத்துக்கிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் பதிலடி கொடுக்குறாங்க. காங்கிரஸ் பாடம் எடுக்க வேண்டிய அளவுக்கெல்லாம் பாஜக ஒன்றும் குறைஞ்சு போல. முதல்ல நீங்கள் இந்த காம்ப்ரமைஸை பற்றி பேசுகிறதுக்கே தகுதி இல்லாதவங்க அப்படின்னு பாஜக எம்பிக்கள் பதிலடி கொடுக்குறதையும் பார்க்குறோம். இந்த 2 செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.